ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டங்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வெண்டங்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதும் அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டு மறுபடியும் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் கடுகு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் 10 பல் பூண்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா பொரிஞ்சதும் பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 100 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. அப்புறம் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் எடுத்து ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வெண்டங்காய் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. சுருளை வதங்கினதும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதும் கொஞ்சம் மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வெண்டங்காய் புளிக்குழம்பு ரெடி. இது சாதத்தோட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி மோர் வீடியோஸ் வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.